மிகப்பெரிய அளவில் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ரொம்பவே வேதனையான ஒரு இழப்பு தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். நடிகர் ரோபோ சங்கர் மருத்துவமனையில் திடீரென காலமாகி இருக்கக்கூடிய செய்தி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பல காமெடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர். கமலின் தீவிர ரசிகர். விஜய் டிவி மட்டுமில்லாமல் தமிழகம் எங்கும் பல ஊர்களுக்கும் போய் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு ரசிகர்களை ரசிக்க வச்சார். இதைத் தொடர்ந்து இவருக்கு சினிமாவிலும் வாய்ப்புகள் கிடைச்சது. தனுஷுடன் மாறி, விஜய் சேதுபதியோட இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, சிவகார்த்திகேயனோட வேலைக்காரன், அஜித்துடன் விஸ்வாசம்னு பல திரைப்படங்கள் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கினார். ஒரு வருடத்திற்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ரோபோ சங்கருக்கு தினமும் மது பழக்கம் இருந்திருக்கு. இதனால் இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. கல்லீரலும் இவருக்கு பாதிக்கப்பட்டு செய்திகள் வெளியாச்சு. மருத்துவர்களுடைய சிகிச்சையில் உடல்நலம் தேறினார்னு செய்திகள் வந்தது. தனது மகள் இந்திரஜாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சார். திருமணம் நிச்சயிக்கப்பட்டதிலிருந்து குழந்தை பிறந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே செய்திகளாக்கி ஊடகங்களில் வீடியோக்கள் வெளியாச்சு. இந்த நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது அவர் திடீரென காலமாகி இருக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் எல்லோருக்குமே ஒரு பேரிடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து எல்லோருமே அவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய அளவில் எல்லோராலேயுமே ரசிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே எல்லோருக்குமே பிடித்த ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்படி திடீரென அவர் மயங்கி விழுந்த நிலையில் ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. அதற்கப்புறம் மகள் இந்திரஜா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அவருடைய உடல்நிலை பற்றியும் அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை மோசமாக இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் வெளியாகிக்கிட்டே இருந்தது. இப்போ திடீரென அவர் காலமாகிட்டார் அப்படின்ற செய்தி வெளியானதும் ரொம்பவே எல்லோருக்குமே பேரிழப்பாக இது பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம்.